ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தெரியாதவற்றை தெரிய வைப்பது. தெரியாத நண்பர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன தகவல். நான் வாழைச்சினை சத்யன். நான் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்று தகவலுடன் உங்களை சந்திக்க வரவில்லை. ஒரு முக்கியமான ஒரு விடயம், அதாவது மொபைல் பற்றிய விடயம். அதாவது என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் மொபைலை நீங்களே ஃபார்மட் செய்து ப்ளே ஸ்டோரை ஒன் பண்ணுவது எப்படி என்பதை பற்றி நான் சொல்லித்தரலாமே வந்துள்ளேன். இதை சொல்வதற்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சில பேர் இதை கடையில் கொடுத்து மொபைலை ஃபார்மட் செய்து ப்ளே ஸ்டோரை ஒன் பண்ணுறாங்க. இப்படி ஒன் பண்ணுவதால் அவங்களுக்கு பணம் மாத்திரமில்லை, பணம் போனால் போகுது. பணத்தை கொடுத்து தான் அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால், தெரியாதவங்க கடையில் கொடுத்து செய்கிறாங்க. அது செய்வதால் பல விளைவுகள் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க சந்திக்க வேண்டி வரும். அதாவது என்னென்னு சொன்னால், இப்போ கடையில் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு அந்த ஜிமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் தெரிந்து போயிடும். ஏன்னு சொன்னால், அவங்க தான் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் பல பிரச்சனைகள் வரலாம். அதாவது என்னென்னு சொன்னால், அந்த ஜிமெயில் அட்ரஸும் ஜிமெயிலும் பாஸ்வேர்டும் தெரிந்துன்னு சொன்னால், உங்கள் மொபைலே அவங்களோட மொபைல்லேருந்து உங்களோட மொபைல் உள்ள கேமராவை ஒன் பண்ண வைக்கலாம். நீங்கள் உங்களுடைய மொபைல் உள்ள ஃபோட்டோஸை அவங்க ஹேக் பண்ணி எடுக்கலாம். ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோ மற்றும் டாக்குமெண்ட்ஸ் அனைத்தையும் ஹேக் பண்ணி எடுக்கலாம். இப்படி நிறைய இல்லீகலான வேலைகளை அவங்க செய்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இதெல்லாம் தவிர்த்து நம்மளது ஃபோனை ஃபார்மட் செய்து ஜிமெயிலை ஓப்பன் செய்து ப்ளே ஸ்டோரை ஒர்க் பண்ண வைப்பது எப்படி என்பதை பற்றி நான் கட்டாயமாக சொல்லித்தர வேணும். அதை நமது நண்பர்களுக்கு மிகவும் உபயோகமுள்ள ஒரு தகவல் தான் இது. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க மட்டுமில்லாமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண ஆட்டையும் பிரச்சனை இல்லை, ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால்தான் இதை பற்றி தகவலை நிறைய நண்பர்கள் அறிவார்கள். இதனால் நிறைய நன்மைகள் உண்டு. அதனால் தான் இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்லித்தரலாம் என வந்துள்ளேன். ஓகே நண்பர்களே, முதல்ல நீங்கள் செட்டிங்கில் போங்க. செட்டிங்கில் போயிட்டு அதில் அக்கௌண்ட் செட்டிங்கில் நீங்கள் போங்க. அக்கௌண்ட் செட்டிங்கில் போய் இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால், பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படின்றது அதில் நீங்கள் டச் பண்ணிவிடுங்க. டச் பண்ணிங்கன்னு சொன்னால், இதில் லாஸ்ட்டில் பாருங்கள், ஃபேக்டரி டாட்டா ரீசெட். இதுதான் நீங்கள் ஃபோன் பண்ணுற ஒரு ஆப்ஷன். நீங்கள் அதில் கொடுத்து டச் பண்ணிவிடுங்க. டச் பண்ணிங்கன்னு சொன்னால் ரீசெட் டைவஸ் அப்படின்னு வரும். அதில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களோட மொபைலில் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்து வைத்திருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் அதுக்கு கரெக்டான பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கீழே இருக்கிற கண்டினியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால், உங்களோட மொபைல் ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆகி உங்களோட மொபைலில் உள்ள அனைத்து விடயங்களும் ரேஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் இந்த ரேஸ் பண்ணுற வேலையை செய்கிறதுக்கு முதல், ஃபார்மட் பண்ணுறதுக்கு முதல் உங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட், ஃபோட்டோஸாக இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம், மொபைலில் உள்ள அவ்வளத்தையும் நீங்கள் உங்களது மெமரி கார்டுக்கு ஷேர் செய்துங்க. ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைலை ஃபோன் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மொபைலில் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னு சொன்னால், உங்களோட மொபைலில் உள்ள அனைத்து விடயங்களும் இல்லாமல் போயிடும். இதை தவிர்த்து கொள்ளத்தான் நீங்கள் மெமரி கார்டில் எல்லா விடயங்களையும் ஷேர் பண்ணி வைத்து விட்டு நீங்கள் உங்கள் மொபைலை ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கண்டினியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மொபைல் ஃபார்மட் ஆகிடும். ஃபார்மட் ஆகி, அதாவது மொபைல் ஆஃப் ஆகி ஒரு 1-2 மினிட்டில் மொபைல் திரும்ப ஒன் ஆகும். ஒன் ஆகிடுச்சுன்னு சொன்னால், அதுக்கு பிறகு நீங்கள் கடையில் வாங்கும் போது உங்கள் மொபைல் எப்படி இருக்கோ அதே மாதிரி புது மொபைலாக அதில் தென்படும். நீங்கள் அப்புறம் ப்ளே ஸ்டோர் சென்று ப்ளே ஸ்டோரில் ஜிமெயிலை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பற்றி நான் சொல்லித் தருகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இப்போ நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இதில் பாருங்கள், உங்கள்கிட்ட ஏற்கனவே ஜிமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டு இருக்குமென்னு சொன்னால், நீங்கள் மேலே கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லை புதுசாக தான் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால், கீழே இருக்கிற நியூவுக்கு டச் பண்ணிவிடுங்க. டச் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு விருப்பமான பேர் ஏதாவது கொடுங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு இதுக்கு டச் பண்ணிவிடுங்க. டச் பண்ணிட்டு இதில் ஜிமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுத்து கொடுங்க. ஓகே, நான் இப்படி கொடுத்துட்றேன். இதுக்கு டச் பண்ணுங்க.
டச் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பமான பாஸ்வேர்டை கொடுங்க. அதே பாஸ்வேர்டை கீழே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணிட்டு மேலே இதில் ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க. ஆன்சருக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டு இப்படி டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிட்டு இதுக்கு டச் பண்ணிவிட்டு இதில் இங்கிலீஷ் எழுத்து கேட்கும். FILLOG கொடுத்துட்டு இது கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் சேவ் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, ஜிமெயில் செவ்வாய் ப்ரோ. இதில் உங்களோட கார்டு, கிரெடிட் கார்டு அதெல்லாம் தேவையில்லை. ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ளே ஸ்டோர் ஒன் ஆகும். சரியா? அவ்வளோதான் இதில் விஷயம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது கட்டாயமாக எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டிய விடயம்தான். அதுக்காக தான் நான் சொல்லித்தரேன். ஓகே நண்பர்களே, மற்றொரு புதிய தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வாழத்தினை சத்தியன். கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். பாய்.